கீழே போடுற மொட்டை மொட்டையா? இன்னைக்கு எங்க போறோம்? ஆமா, திருவிளக்கு பூஜைக்கு போறோம். அக்காக்கு. அப்படியா? இது அம்மாக்கா? சரி, கழுவி வச்சிரு. கழுவி வச்சிருவியா? கழுவு தெரியுமா? அப்போ நீட்டா கழுவி வை. முட்டை முட்டையா? என்னை கவுத்துட்டியா? நல்ல வேலை கீழே கவுக்கல, மேட்டில் கவுத்தா. இல்லைன்னா வீடெல்லாம் இப்போ சூசன் ஆயிருக்கும். என்ன முறைக்க துவைக்க கால் இருக்குல்லடா. என்னைய சொன்னேன் போ. ஏய், அக்கா வந்தோடனே எடுத்துருவாடா. இதுவா? சரி, இப்ப போட்டு அக்கா வரட்டும். அது உன்னோட சாலை கிடையாது, அக்காவோடது. உன்னோடது கிடையாதுடா, அது உன்னோட ட்ரெஸ் இல்ல. சரி, எதா இருந்தாலும் அக்கா வரட்டும். வை, சொன்ன கேட்கணும். குட்கெல்லாம் ஏய் முட்டை மண்டியா, நீ கிளம்பல? எனக்கு என்ன போ, விளக்கு பூஜைக்கு அக்கா மட்டும் தான் போறா. பாரு, அவ கிளம்பிட்டா, நீ என்ன கிளம்பல? போடா, போய் கை காலை கழுவிட்டு வந்து மூஞ்சி கழுவிட்டு கிளம்பு, ஓடு. மத்தியானம் தூங்குனியா? எங்கே தூங்குனா? ஓ, ஸ்கூலில் தூங்கிட்டியோ? சரி, போ கிளம்பு, ஓடு. ஸ்கூலில் தூங்க வச்சிட்டாளா? குட் கேள். மத்தியானம் தூங்கிடுறேண்ணே. சரி, வாங்க வாங்க, கிளம்புங்க, ஓடுங்க வாங்க. ஐ, மூஞ்சி கழுவிட்டியா? போங்க கிளம்புங்க டக்குன்னு. என்ன அம்மா கூடையில் வைக்க சொன்னா. இங்கே வா, திரும்ப நில்லு. சரி, சூப்பராக இருக்கே ட்ரெஸ்ஸு மொட்டை மட்டையனுக்கு. சரி, பூஜை கூட எங்கே இருக்கு? இன்னும் இங்கே சாமி ரூமில் இருக்கு பாரு. எவ்வளோ இருக்கு இன்னைக்கு? அங்கே போய் என்ன சொல்லுவா விளக்கு பூஜையில்? சொல்லிடா மொட்டை மட்டையா. டேய் சங்கரி, ஓடு. சூப்பர் சூப்பர் சூப்பர்டா சூப்பர்டா, நல்லா இருக்கு. தலையே சொரியாதடா. ஏன் மொட்டை மட்டைன்ட்ட நீ சூப்பராக இருக்கடா அப்படின்னா ஐயோ ஒரு ரியாக்ஷன் கொடுக்கா ஒரு வைக்கிறதுல ஒன்ன மாதிரி தான். மொட்டை மட்டையா ரெடி ஆகிட்டியா? ஏய், என்னடா இது? பேய் மாதிரி ஆகிட்டு. யார் போட்டு விட்டா? அக்காவா? நீயே போட்டுக்கிட்டியா? போடா, ஒழுங்கா போடு. கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். போ, அழகா கிளம்புங்க, போங்க. மொட்டை மட்டையா அங்கிரி, ட்ரெஸ்ஸு அழகா இருக்கு, நல்லா சூப்பராக பவுடர் போடணுன்னு. போ, நடைய பேரு. டேய், ஒழுங்கா நடந்து போடா. அவ்வளோ பாரு எப்படி பண்ணி வச்சிருக்கான்ட்டு. இப்போ ஏன்? சரி, போ, விட்டுரு விட்டுரு. நீ 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 நல்லா. ஆனா இதுல மட்டும் உங்க அம்மா மாதிரியே இருக்கா. உங்க அம்மையும் மாதிரி. அப்படிதான். எப்ப அக்கா அழகா வச்சு விடுவா. சரி, விட்டுரு விட்டுரு, போயிட்டு போறேன். என்ன பண்ணுவா தெரியுமா? கிளிப் எடுத்து வரணும்னா இன்னும் இதே மாதிரி மாட்டி வச்சுக்குவா. போயிட்டு போறேன், அது அவங்க அம்மா வந்து பார்த்துக்கிட்டோம். உனக்கு என்ன, போயிட்டு போ. எங்களுக்கு என்ன, போ. அக்கா அழகா மாட்டி விடுவா. போ, நீ போடா, நீ கிளம்புற வெளியே போற, ஓடு. ஹலோ, டிவி பார்த்தது போதும், சொல் பேச்சே கேட்க மாட்டியா? பார்க்குற பாருங்க பாரு. ஆமா, கண்ணாடி பார்த்தியா? பாரு கண்ணாடி பாரு எப்படி இருக்குன்ட்டு. அழகா இருக்கலாம். டே இங்க பாரு. என்னடா உனக்கே பயமா இருக்கா? சிரிப்பே காணும். மட்டும் மண்டையா. அதான் சொன்னேன்ல முதல்ல, அக்காட்ட கூட அக்கா அழகா சீ விடுவான்னு. இப்போ அக்காட்ட கூட அழகா சூப்பரா வச்சு விடுவா. அழைச்சு விடா, நீ மட்டும் உனக்கு வச்சுக்க. நவளு என்னடா கழட்டிட்ட? என்னடா கழட்டிட்ட? அவளுக்கே தெரிஞ்சு போச்சு நல்லா இல்லைன்னு. போ, தொட. என்ன துணியில் தொட. என்னம்மா தொடடா, சூப்பராக கோயிலுக்கு கிளம்பலாம். மொட்டை முடியா? திவ்யா சித்தி பக்கத்தில் வந்து பாட்டு படிப்பியா? நீ போ, சரியா? ஆனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுண்ணே. அமைதியாக உட்காந்துருக்கணும், சரியா? பாட்டு படிக்கணும். எப்படி பாட்டு படிப்பா? ஏதாவது ஒரு பாட்டு படி. ஒரு பாட்டு படி, அப்போ தான் உன்னைய விடுவேன்.
படிக்க மாட்டியா? சரி அப்பா, நீ சூப்பர்ரா. இது காட்டு போட்டு பார்ப்போம். என்ன போட்டு? சங்கு மாதிரி இருக்கோ? ஒரு டிஃப்ரெண்டாக ஆறு போட்டு சும்மா சைடில் பிடி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி தங்கரி? அது இரு, அக்கா உனக்கு தான் வச்சு விடுவா. நல்லா இருக்குன்னொடனே அப்படியே இது வரைக்கும் உன்னை கண்டுக்கிடாமல் இருந்துட்டு எனக்கு வச்சு விடுவாட்டாலே நானே வச்சுக்கிட்டு. உன் உச்சி இன்னைக்கு நல்லா இருக்குடா. என்ன என்ன லட்சுமி கரெக்டாக இன்னைக்கு இருந்த மாதிரி இருக்கு. ஆ வேண்டாம் வேண்டாம், இது நல்லா சூப்பராக இருக்கு. ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. இப்போ வச்சு பார்த்தியா? சரி அவ்வளோதான் விடு. இப்போ மூஞ்சி நல்லா இருக்கு பாரு. அப்பா எவ்வளோ இப்போ எவ்வளோ அழகா இருக்கு. இப்போ தலைச்சி வீட்டு போட்டு வச்சு விடுங்க, அழகா இருக்கணும். அதே தானா வேறையா? அதேதான். ஓகே, குட் கால். எனக்கு இதை கழுத்து வலிக்கு. ஏய் கழுத்து வலிச்சாலும் கொஞ்ச நேரம் வச்சுக்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இதுவா சூப்பராக இருக்கடா முட்டை முட்டையா. அப்புறம் நீ பெரிய பிள்ளையானு நீயே வச்சிரு. போய் பார்க்க தலையில் தைச்சிட்டு அதை மாட்ட சொல்லு. வெள்ளடி வளையல் போட முடியா? உங்கள் அம்மா கிளம்பியாச்சு, எல்லாம் க்ரீன் இன்னைக்கு. அப்பா ஒரு மணிக்கு உனக்கு வீல 3 பேரும் சேர்ந்து. அப்பா தானே வாங்கிட்டு இருந்தாங்க, என்னன்னு கேளு. இப்போ நான் எப்போ வாங்கிட்டு இருந்தேன்? ஆளை பாறேன், போய் சொல்லி மாட்டி விட்றியோ? அன்னைக்கு எடுத்ததுல ஏதாவது நல்லது இருந்தால் எடுத்து கொடு. அப்படியா? யார் வாங்கி கொடுத்தா அக்காவுக்கு? நோ 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 நோ, அது சூப்பராக இருக்கு. எனக்கு தெரியாது, நீ கொடுத்துட்டு மாற்றிக்க. இது அழகா இருக்கும் பாரு. நான் தான் சொல்லியிருக்கேன் எங்கே போனாலும் 2 வாங்குங்கன்னு இருக்கேன். கூடியே வேற தெரியாது, சமாளிங்க. அப்படி ஏதாவது பேச்ச மாற்றி சமாளிங்க. நம்ம நெத்தி சுடி இருக்குமா? தலைச்சீவு முதல்ல லாஸ்ட்டாக தான் செயின் போடணும். நம்ம ரெட்டு கொண்டு போட்டு நெத்தி சுடி இருக்கும், ஓகேவா? கேரு எல்லாம் தலையில்த்தா தான் உனக்கு செயின், சரியா? அக்கடை வாங்கி தரேன். இங்க பாரு, சொல்றது கேளு முட்டை மண்டையா. இன்னைக்கு குட்டி அக்காவுக்கு என்னது? சரி போட்டு திரும்ப மற்றபடி திரும்ப. இப்போ லைட்டாக தெரில, அது தெரில. ஆமாம், சிம்பிளாக பண்ணி விட்டு போதும். கொழுப்பு ஏய், அது அம்மையோட கொழுப்பு இருக்குடா கொஞ்சம், அந்த மாதிரி உருவி விட்டுருவா. அதான் அம்மா கரெக்டாக சொல்கிறா உருவிடுவான்னு. உருவ மாட்டியா? ஏய் சூப்பரா இருக்குடா. 2 கொண்டையா 1 கொண்டையா? ரெண்டா? சரி, அப்போ கடை அதுக்கப்புறம் செயின் வாங்கி தரேன். பாசி பேண்ட் இருக்காடா? எடுத்து வச்சுட்டியா? அதுக்கு தான் 2 பேண்ட் எடுத்து வச்சிருக்கேன். அது என்ன பேண்ட்? ரப்பர் பேண்ட். இது முடிக்கிறது கரெக்ட்டா தான் இருக்கும். ஏவே இது அது என்ன வாழைக்காய் சிப்ஸ் வாங்கிட்டு வந்தது அந்த உள்ள ரப்பர் பேண்ட். பாருங்க டேடி, அவளுக்கு அந்த என்ன மாதிரி கலரா ரப்பர் பேண்ட் போட்டா வந்து இவளுக்கு பாதி முடி அதுலயே போயிடுது. சரிதானே? பரவாயில்ல, போட்டு விடு. இதான் கரெக்ட்டா இருக்கு. அத நம்ம முட்டை திரும்பி காட்டுங்க. ஐ சூப்பரா இருக்கு, மாட்டு கொம்பு மாதிரி அழகா இருக்குடா. மொட்டை மொட்டைன்னு பூ வேற வைக்கணுமே. ஏய் என்ன பாரு, ஏன்டா பூ இருக்கு? அப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன், ஃப்ரிட்ஜில் பார்க்கலையா நீ? இவருக்கு நெத்தி செடி எப்படி பண்ணிருக்கோம்? முடிச்சதுக்கப்புறம் அக்கா செயின் பாசி வாங்கி தரேன், உனக்கு செயின் வாங்கி தரேன். வலிக்கதான் இப்போ கேட்டுக்க, வலிச்சுன்னா கழட்டிடுவா. வலிக்காமல் குத்தி விடு, அது பாட்டுக்கு வச்சுருப்பான். என்னடா வலிக்கா? இப்போ வலிக்கா? அப்படி எஞ்சி வாங்க காட்டுங்க. போங்க சாமி கும்பிடுங்க. எங்கே வைப்பிய? முட்டை முடியா எங்கே இருக்கு? ஏமா பூ எங்கே இருக்கு? வெளியே எடுத்து வச்சிட்டாளா? இங்கே பாரு, என்ன இருக்கு பாரு பூ. என்ன? சொல்லட்டா? சரி சொல்லல. வெளியே என்ன பூ? இது சூப்பரா இருக்கு. இது எனக்கு
மல்லிகைப்பூ கிடைக்கலடா. மல்லிகைப்பூ கிடைக்காதுமா. தோவாளுக்கு வரைக்கும் போய் மல்லிகைப்பூ கிடைக்கல. அன்னைக்கு ரோஸ் பூ வாங்க கூட இல்ல, அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது. ஏம்மா, சரி விடு விடு. இவ்வளோ தைப்போமா, இவ்வளோ தைப்போமா. ஏப்பா அவ்வளோ பூ வைக்க கூடாது. இவ்வளோ பூ வச்சு விட்றேன். இதுல இருந்து இவ்வளோத்துக்கு வரும். ஓகேவா? அப்பதான் அழகா இப்படி வச்சதான் அழகா. இதான் நல்லா இருக்கு. போட்டோ நீ கண்ணாடி குட்டியேக்கா எல்லாருமே நினைக்கிறாங்க லட்சணம் இப்படிதான் வச்சுட்டு வருவாடா. கேரு ஏப்ப திவ்யா சிட்டி இப்படிதான் வச்சுட்டு வருவா. சொன்னா என்கிட்ட இப்படிதான் வைப்பேன் இருக்கா. கேளுண்ணே, கண்ணாடி போய் பாத்துட்டா முதல்ல. டேய் முதல்ல போய் கண்ணாடி போய் பாத்துடா போடா. ஆனா கூப்பிட்டாளா வர்றதுக்குள்ள கதை பேசிட்டு இருக்கா. உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்படியா? போதுமாங்க. அப்பாவுக்கு மட்டும் ஊட்டியே விடலை யாரும். அப்படி போதுமா? அப்பா குட்டி விட சொல்லு. 7 7 நாள் அது 7 நாள் அரிசி சோறு சாப்பிடாம இருந்தது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சாப்பிடாம இருந்ததா? ஒரு போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தேன்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்பா ஆனால் உண்மையில் அது உண்மையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுதான்டா. வெறும் காய்கறியாக சாப்பிட்டது. இப்போ கொஞ்சம் சோறு குறைச்சிட்டு அம்மட்ட கேளு. குறைச்சிட்டேன்டா, ஒரு கரண்டி குறைச்சிட்டேன். இப்போ டெய்லியும் வந்து காலையில் ஒரு கரண்டி, சாயங்காலம் ஒரு கரண்டி. சோறு நேரத்துக்கு ஒரு கரண்டி தான். கணிக்கு கூட காசு எடுத்து கடை வாங்கி அக்கட்ட கேட்க எடுத்துருவான். டைம் ஆயிட்டு கோயிலில் வேற காளான் பிரியாணியா இதுக்கு இப்போ தெரியுதா அப்போ எதுக்கு சோறு போதும் அப்படின்னு. அதெல்லாம் கோயில் பிரசாதம் நினைச்சு நான் சாப்பிடுவேன். சாப்பிடக்கூடாதான். அது கோயிலில் வச்சு தான் கொடுக்காங்கண்ணே. அப்படிலாம் கிடையாது, கோயில் பிரசாதம் தான். கிடையாது அது கோயில் பிரசாதம் தான் சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? அதனால இந்த காளான் பிரியாணி கோயிலில் கொடுக்குறதுக்குலாம் லிமிடேஷன் கிடையாது. வெளுத்து கட்டிடுவேன். நைட்டு வரை எவ்வளோ சாப்பிடுங்க பார்ப்போம். ஆமாம் என்னவா என்னதுமா கதை பேசிட்டே வரலா? ஐயோ ஐயோ, செருப்பு மாற்ற செருப்பு போட்ட நேரம் ஆகும்னால அதுக்கு நானே செருப்பே போட மாட்டேன் அப்படின்ட்டு வரேன். சரி போலாமா? ஆமா கோயிலே போய் வண்டியில இறங்க போறோம், அங்கிருந்து வண்டியில வர போறோம். என்னடா போலாமா? அப்படியா? நீ ஒழுங்கா பாட்டு படிக்கணும்னா இன்னைக்கு பிள்ளையார் பிள்ளையார் பெருமை அந்த பிள்ளையார் பாடி வேற என்ன பாட்டு? போற்றி ஒளிவலர் விளக்கே படிக்கணும்னு. சொல்லி கொடுத்துருவேன். சீக்கிரம் வர சொல்லு அம்மையா. வெளுக்கு வந்தாச்சா? அமைதியாக உட்காரணும், சேட்டை பண்ணக்கூடாதுண்ணா. கும்பிட்டாச்சா? என்ன சாமி? பேச்சி அம்மன். சரி சேட்டை விட்டா பார்த்துக்க, அதில் ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் இங்கே வா, மொட்டை முடியா சேட்டை பண்ணக்கூடாது சரியா? இங்கே வா. ஏய் சேட்டை பண்ணக்கூடாது சரியா? சரி கேட்குற மாதிரி இல்லை, சமாளி. என்ன என்ன யார் வரா? யாரு? நித்திஷா தெரியுமா? ஆ ஸ்கூலுக்கு வந்தாளா? நித்திஷா என்ன ஞாபகம் வச்சிருக்காவல? லுக்க பாரு.
எப்ப இங்க வந்துட்டா என்ன யாருக்கு ஊட்ட மாட்டியா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க என்ன அங்க உட்காரலையா இவன் இது யாரு இல்ல வா சரி சரி வேலை செஞ்சியா கோயில் வேலை செய்யணும்னா சிவராத்திரிக்கு வந்து ஃபுல்லாக பணியாரெல்லாம் சுட்டு வைக்கணும்னா ரெடி ஆகிட்டா அப்படி என்ன துங்கன்னு கேட்டேன் வந்தோடனே காலி பண்ணிட்டியா ம் இப்போ தானே பேசக்கூடாதுன்னு இப்போ பேசாத சரியா மைக்கில் ரெக்கார்ட் ஆகும் பேசாத சரியா ஆ என்னது என்னது என்ன சொன்னா என்ன சொன்னா போடா போல தம்பி ஏழு ஒரு 20,000 குறைச்சி இல்லை இப்போ நான் வாங்கிட்டு வரேன் போ பாட்டிக்கிட்ட வாங்கிட்டு வரேன் நீ போ நீ ஒரு விளக்கு வச்சு உட்காருங்க ரகுதி பயங்கரமான மாஸ்டரா இருக்காரண்ணா வேறு கிண்டல கீழே அடி பிடிச்சதெல்லாம் மேலே வரணும் எனக்கு சேர்த்து வாங்கிக்க முட்டை வேணுமா யாரு கேனிச்சா அது இதை எடுத்தியா முள்ள எடுத்தியா 4 தட்டு போகுது 4 பேர் வந்திருக்கோம்ல விளக்கு யார் பிடிக்கா எங்கடி முணக்க காளான் பிரியாணி கோயில் சாப்பாடு ஒரு வெளுத்துருவோமா வீடியோ எடுக்கிறதா விட்டு முதல்ல வெளுக்கிற வேலையை பார்ப்போம் எனக்கே பசி வந்துருச்சுடா இது பாருங்க இதுதான் பிரசாதம் ஆமாம் இது அன்னதானம் அது படப்பில் வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க நீ பார்த்தியா இப்போ வயிறு பசிக்கு உங்களுக்கு ஆமாம் முதல்ல சாப்பிடணும்ல சாப்பிட்டுருமா முதல்ல வாங்க எனக்கு வயிறு பசிக்கு கெட்டப்பே வயிறு பசி கோயிலுக்கு வந்த வீட்டுக்கு வந்த உடனே கெட்ட 2 குண்டை காணாம போச்சு பூ காணாம போச்சு போகும்போது போச்சா அவ பின்னாடி வர போய் பார்த்ததா கொஞ்சம் சரி சரி பேச்சை விடுவோம் வேலையை ஆரம்பிக்குமா திருவிழா பூஜை சந்தோஷமா முடிஞ்சிருச்சா இதை மட்டும் நல்லா காட்டுங்க மொட்டை மட்டையா